அந்த விமானி கஞ்சா அடித்து விமானம் ஓட்டினார். விமானம் சரசரவென 300 அடி சரிந்தது. எல்லா ரகசியமும் உடைக்கப்பட்டு விட்டது என்று ஒரு விமான அசம்பாவிதம் ஒரு சில நாட்களாக தலைப்புச் செய்தியாக மாறியது. ஆனால் இப்போது விமானி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், விமானத்தில் வேறு ஒரு பயங்கரமான பிரச்சனை இருந்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அனைவரின் புருவங்களையும் உயர்த்தியுள்ளது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடைபெற்ற ஏர் இந்தியா A12379 விமானம் 300 அடி வானில் சரிந்த சம்பவம் குறித்து ஏர்பஸ் மேற்கொண்ட ஆரம்பகட்ட ஆய்வில் விமானத்தின் 3 தனித்தனி ஹைட்ராலிக் அமைப்புகளிலும் ஒரே நேரத்தில் அழுத்தம் தற்காலிகமாக குறைந்ததால் முக்கிய விமான கட்டுப்பாட்டு பகுதிகள் சில வினாடிகள் செயல்படாமல் போனது தெரியவந்துள்ளது. VTEXO பதிவெண் கொண்ட ஏர்பஸ் A320 நியோ விமானம் தாய்லாந்தின் புக்கெட்டிலிருந்து டெல்லி நோக்கி பயணித்த போது நடுவானில் திடீரென சுமார் 300 அடி உயரத்தை இழந்தது. இந்த சம்பவத்தில் குறைந்தது 24 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் காயமடைந்தனர். சிலருக்கு முதுகுத்தண்டு காயங்களும் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏர்பஸ் ஆய்வு செய்த விமான தரவுகளின்படி கிரீன், ப்ளூ, எல்லோ எனப்படும் 3 ஹைட்ராலிக் அமைப்புகளிலும் ஒரே நேரத்தில் அழுத்த இழப்பு ஏற்பட்டுள்ளது. இவை எலிவேட்டர்கள், ஏலிரான்கள் உள்ளிட்ட முக்கிய விமான கட்டுப்பாட்டு பகுதிகளின் செயல்பாட்டுக்கு அவசியமானவை. அழுத்தம் இழந்ததால் சுமார் 4 வினாடிகள் விமான கட்டுப்பாடுகள் விமானிகளின் கட்டளைகளுக்கு இயல்பாக பதிலளிக்கவில்லை. விமானம் மேல் நோக்கி சாய தொடங்கியதால் ஆட்டோ பைலட் தானாகவே செயலிழந்தது. விமானத்தை இயக்கிய துணை விமானி கட்டுப்பாட்டை மீட்க நோஸ் டவுன் கட்டளையை வழங்கினார். ஹைட்ராலிக் அழுத்தம் திரும்பியதும் கட்டுப்பாடுகள் மீண்டும் செயல்பட தொடங்கின. விமானிகள் விமானத்தை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து டெல்லிக்கு செலுத்தினர். சுமார் 300 அடி உயர இழப்பின் போது ஏற்பட்ட இயக்கத்தால் விமானத்துக்குள் நெகட்டிவ் G நிலை உருவானது. இதனால் சீட் பெல்ட் அணியாத பயணிகள் மற்றும் பணியாளர்கள் இருக்கைகளிலிருந்து தூக்கி வீசப்பட்டனர். 3 ஹைட்ராலிக் அமைப்புகளும் ஒரே நேரத்தில் அழுத்தத்தை இழந்ததற்கான காரணத்தை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இது உண்மையான இயந்திர கோளாறா அல்லது சென்சார், வயரிங், மின்சார பிரச்சனைகளால் தவறான எச்சரிக்கைகள் உருவானதா என்பதும் ஆய்வு செய்யப்படுகிறது. இருப்பினும் சம்பவத்திற்கான இறுதி காரணம் உறுதி செய்யப்படவில்லை. இதனிடையே விமானக்குழுவினர் கட்டாய போதைப்பொருள் பரிசோதனை முடிவுகளும் கேப்டனின் உறுதிப்படுத்தும் ஆய்வக பரிசோதனையில் கஞ்சா இருப்பது கண்டறியப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேப்டனும் துணை விமானியும் விசாரணை முடியும் வரை விமான பணிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்துக்கு பிறகு ஏர் இந்தியா தனது சுமார் 5000 விமானிகளுக்கும் அனுமதியற்ற போதைப்பொருள் பயன்பாட்டை கண்டறியும் கட்டாய பரிசோதனையை தொடங்கியுள்ளது. விமான பணியாளர்களுக்கான சோதனை விதிமுறைகளை விமான போக்குவரத்து அமைச்சகமும் மறுபரிசீலனை செய்து வருகிறது. மேலும் தற்போது விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.